ஆரம்பித்து எங்கு முடிக்க வேண்டும் என்பதில் அசாத்திய திறமை படைத்தவர். ஒரு படம் ஹிட்டாவதற்கு நடிகர் நடிகைகள் தான் முக்கியம் என்று ஒரு சிலர் இருந்த காலகட்டத்தில் அதனை உடைத்தெறியும் வகையில் ஒரு நல்ல திரைக்கதையே திரைப்படத்தின் சாதனைக்கு முக்கியம் என்பதை எடுத்து காட்டும் வகையில் அவருடைய திரைப்படங்கள் அமைந்தது. திரைப்படங்களில் அவர் வைத்த வசனங்களும் கதைகளுமே இன்றளவும் போற்றக்கூடிய, பாராட்டக்கூடிய, எளிமையானதாகவும் யதார்த்தமானதாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட இயக்குனர் இன்று இல்லை என்பதை திரைத்துறை உலகமே எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறது அப்படின்ற பலரும் குமுறல்களாய் வெளிப்படுத்தி வருகின்றனர். காவல்துறை அணிவகுப்புடன் பாக்யராஜின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், ரசிகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். வழிநெடுகிலும் அஞ்சலி செலுத்தும் காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். அவரது உடலின் மீது பேப்பர் பேனா வைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு மிகவும் விருப்பமான பேப்பர் பேனா வைக்கப்பட்டுள்ளது. அதில் அன்புடன் கே. பாக்யராஜ் என்ற வாசகமும் எழுதப்பட்டுள்ளது. பிரியா விடைபெறுகிறார் திரைக்கதை மன்னன். அவரது இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கண்ணாடி போட்ட கதாநாயகன் என்ற பெருமைக்கும் இவர்தான் சொந்தக்காரர். ஒரு நடிகன் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்ற தோற்றத்தையே உடைத்து கண்ணாடி போட்டே பல திரைப்படங்களில் நடித்து அந்த ஸ்டைலையும் முறியடித்தவர் என்ற பெருமையை பாக்யராஜ் பெறுகிறார். பல யதார்த்தமான கதைகளை, கிராமப்புற கதைகளை எளிமையாகவும் நகைச்சுவை கலந்தும் மக்களுக்கு வழங்குவதில் வல்லவராக திகழ்ந்தார் பாக்யராஜ். அவருடைய படைப்பு ஈடு செய்ய முடியாதது அப்படின்னு கூட சொல்லலாம். சினிமா உள்ளவரை பாக்யராஜின் சாதனை நிலைத்து கொண்டே இருக்கும். பிரியா விடை பெற்றுள்ளார் பாக்யராஜ். காவல்துறை அணிவகுப்புடன் பாக்யராஜின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. ஏராளமானோர் அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட காட்சிகளை பார்த்து வருகிறோம். பெசன்ட் நகர் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. பாக்யராஜின் உடலை சுமந்து சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாக்யராஜின் உடலை சுமந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பாக்யராஜின் உடலை சுமந்து அஞ்சலி செலுத்தினார் பார்த்திபன். பெசன்ட் நகர் மயானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. திரைக்கதை மன்னன் இன்னும் சற்று நேரத்தில் பிரியாவிடை கொடுக்க இருக்கிறார். பேப்பர் பேனாவுடன் விடைபெற்றுள்ளார் பாக்யராஜ். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. அரசு மரியாதையுடன் இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது. இந்த இறுதி ஊர்வலத்தில் திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். பாக்யராஜின் உடலை சுமந்து வந்து கொண்டிருக்கிறார் பார்த்திபன். தன்னுடைய தனித்துவமான நடிப்பால் அனைவரையும் ரசிக்க வைத்தவர். அவருக்காக நேரில் அஞ்சலி செலுத்த ஏராளமானோர் நேற்றைய தினத்திலிருந்தே வருகை தந்தனர். இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் அவரது இல்லத்தில் அரசு மரியாதையுடன் இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது. பாக்யராஜின் உடலை சுமந்து அஞ்சலி செலுத்தினார் பார்த்திபன். தன்னுடைய படங்களில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல் என அனைத்தையும் தானே படைக்கும் வல்லமை பெற்றவர். படங்களை தாண்டியும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராக திகழ்ந்தார் என்று அவருடன் பயணித்த சக கலைஞர்கள் நினைவுரைகளை பகிர்ந்துள்ளனர். திரைக்கதை மன்னன் என அழைக்கும் அளவிற்கு சிறந்து விளங்கினார் திரைத்துறையில். அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆரின் கலை வாரிசு என்றே அவரை எம்ஜிஆரே அறிவித்திருந்தார். அந்த அளவுக்கு மிக சிறந்த படைப்புகளை படைத்த பெருமைக்கு உரியர் பாக்யராஜ். இன்று அந்த படைப்பு இல்லை என்றது சினிமா உலகினரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவே மாறியுள்ளது. சற்று தினங்களுக்கு, கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட 50வது ஆண்டு பாராட்டு விழா பாக்யராஜுக்கு வைக்கப்பட்டிருக்கு. அந்த பாராட்டு விழாவில் அவர் 2 திரைப்படம், 2 வெப்சீரிஸ் இயக்க திட்டமிட்டிருந்த அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த 2 திரைப்படங்களும் வெப்சீரிஸும் எடுப்பேன் அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருந்திருக்காரு.
அது கடைசியில நிறைவேறாமலேயே போனது. பன்முக தன்மையால தனி முத்திரையை திரைத்துறையில் பதித்த பாக்யராஜின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இயக்குனர் பாக்யராஜ் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமானோர் நேரிலே வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் புடைசூட அவரது இறுதி அஞ்சலி நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கம் இல்லத்தில் அரசு சார்பில் 24 போலீசார் அணிவகுப்புடன் இறுதி அஞ்சலி தொடங்கியது. அரசு சார்பில் 24 போலீசார் அணிவகுப்புடன் மரியாதை செலுத்தி இறுதி அஞ்சலி தொடங்கியுள்ளதை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பாக்யராஜின் இல்லத்திலிருந்து அவரது இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. அரசு சார்பில் 24 போலீசார் அணிவகுப்புடன் மரியாதை நடைபெற்றது. 50 ஆண்டு காலம் பாராட்டு விழா கூட கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாக்யராஜுக்கு நடத்தப்பட்டது. இதில் 2 திரைப்படம், 2 வெப் சீரிஸ் இயக்க திட்டமிட்டிருந்த நிலையில் அவரது ஆசை நிறைவேறாமலே போனது. அவருடைய திடீர் மரணம் திரைத்துறையினர் மட்டுமின்றி ரசிகர்களுக்கும் இது மிகுந்த ஏமாற்றமான ஒன்றே சொல்லலாம். சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை திரையில் காட்டியவர் இன்னும் 2 திரைப்படம் எடுக்க காத்திருந்த நிலையில் இந்த திடீர் மரணம் அவரது ஆசையை நிறைவேற்றாமல் செய்தது. அரசு சார்பில் 24 போலீசார் அணிவகுத்து இறுதி மரியாதை செய்தனர். அவரது மரியாதை செய்யப்பட்டது, இறுதி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் பாக்யராஜின் உடல் தகனம் செய்யப்பட உள்ளது. இதனை நேரலையாக பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் பாக்யராஜின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயணிக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ் சினிமாவுக்கு இவருடைய இழப்பு பேரிழப்பு, ஈடு செய்ய முடியாது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு வல்லமை கொண்டவராக திரைத்துறையில் திகழ்ந்தவர். இவரது சாதனைகள் சினிமா உள்ளவரை நிலைத்திருக்கும் என்று சக காலத்தில் பயணித்த கலைஞர்கள் கூறுவதை கேட்க முடிந்தது. தன்னுடைய படங்களில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல் என அனைத்தையுமே தானே படைக்கும் வல்லமை கொண்டு திகழ்ந்தவருடைய திரை பயணம் முடிந்தது. பாக்யராஜனுடைய இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரியாவிடை கொடுக்க போகிறார் பாக்யராஜ். பேனா பேப்பருடன் அரசு சார்பில் 24 போலீசார் அணிவகுப்புடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் இணைகிறார். பிரவீன்குமார், கூடுதல் தகவலை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழ் சினிமாவின் பாக்கியம் உருவான பாக்யராஜ் அவர் உடலை சுமந்தபடி இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கின்ற நேரலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாக்யராஜ் உடலை பார்த்திபன் சரத்குமார் சுமந்து வந்து அந்த இறுதி ஊர்வலத்துக்கான வாகனத்தில் வைத்து தற்போது அந்த இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. காவல்துறை மரியாதை வழங்கப்பட்டு அதற்கு பிறகு தகனம் நடைபெறக்கூடிய இடத்தில் இறுதி சடங்கு நடைபெற்று அங்கு துப்பாக்கி